ஏதோ ஒரு உயிரினம் எங்க ஆடுங்களெல்லாம் சாவடிக்குது. சின்சான், நான் இந்த பூவை பறிக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஆமாம், அதை வச்சு என்னடா பண்ண போகிற? இதை வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணி இதில் நிறையா மூலிகை குணங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம சரி பண்ணலாம் நிறையா பேருக்கு. ஓ அப்படியா, சரி நீனே பண்ணு. ஆமாம், நீ ஒன்றும் பண்ண மாட்ட, நீ சும்மா தானே இருப்ப. எப்படியாச்சும் இதை பிடுங்கணுமே, குத்துதே. டேய் என்னடா நீ இது கூட பிடுங்க தெரியாமல் இருக்க? ஏய் முடிஞ்ச நீ பிடிங்க காட்டேன். நீ பிடுங்க மாட்ட, என்ன தான் சொல்லுவ தெரியும். அப்படியா, சரி சந்தோஷம். நீ எப்படியும் இப்படி தான் சொல்லுவேன்னு தெரியும். ஃப்ராங்க்லின் பின்னாடி பாரு. என்னடா காக்கா? டேய் கரடின்னு சொல்ல மாட்டியாடா? இது நீ முன்னாடியே சொல்லியிருந்தா ஓடி இருப்பேனேடா. ஏன்டா அப்படி பண்ணுற? ஐயோ இதை நம்மளே முறைச்சி பார்க்குதே. ஐயோ இதனை துரத்து, நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். முன்னாடி ஓடுறா 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 ஓடுறா. இவனை நம்மளை விட்டு ஓட்டான். செடி போனாலும் பரவாயில்ல, உயிர் போயிடக்கூடாது. எஸ்கேப். ஓத்தாடி என்ன அடி. ஆமா ஆத்தாடி, முன்னாடி தான் துரத்திட்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஐயோ வருதே கிட்ட, வருதே கிட்ட குதிரை. ஐயோ எஸ்கேப்பே, நான் ஓடிடுறேன்ப்பா. ஃப்ராங்க்லின் நீ முன்னாடியே வா. ஐயோ பின்னாடியே துரத்துவே. யாரா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணிக்கிட்டு? ட்ரெவரா? இவன் எதுக்கு ஃபோன் பண்ணுறியான்? ஐயா டக்குன்னு வா. ஏய் வாடா பின்னாடி. ஐயோ ஹலோ ட்ரெவர், என்னாச்சு? ஒரு முக்கியமான விஷயம், என் இடத்துக்கு நீ வரணும், டக்குன்னு வா. ஆமாம் டக்குன்னு வருவாங்க. என்னடா சொல்கிற? பின்னாடி ஒரு கரடி துரத்திட்டு இருக்கு. அப்போ உயிரோட இருந்தால் வச்சோம் என் இடத்துக்கு வா, சரியா? வச்சிரு. தாயி நம்ம ஃபஸ்ட்டு குடிச்சிருவோம். அப்பா டேய் உயிரோட இருந்தால் வரேன்டா, பார்ப்போம். உயிரோட இருக்க என்னன்னு பார்ப்போம். இருந்தால் உன் இடத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவேன். ஓகே ஃபோன் வச்சுட்டு குதிக்கிறேன். ஐயோப்பா. சின்சான் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? அப்பா இப்போதான்ப்பா நிம்மதியாக இருக்குது. அந்த கரடி நேரத்துக்கு போயிருக்கோம், நம்ம எப்படியாச்சும் போயிடலாம். எப்பாடி நல்ல வேலை உயிரோடு இருந்தனால இந்த ட்ரெவர் வீட்டுக்கு வந்தோம். சோனா அவ்வளோதான். என்ன ட்ரெவர் எதுக்கும் என்ன என்னடா பண்ணிட்டு இருக்கா? புக்கு படிச்சுட்டு இருக்க? டே ட்ரெவர் பாடுறா. ஆயுதம் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முற்றே உலகு. தமிழ் புக்கு தானே படிக்கிற, இங்கிலீஷ் புக்குன்னு பேரை மாற்றி வச்சிருக்கியா? என்னடா நீ? ஆமாம், எங்கள் ஊரில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னன்னா பூச்சாண்டின்னு யாரோ ஒருத்தன் வந்து எங்கள் ஊரில் உள்ள எல்லா ஆடையும் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனை நம்ம கண்டிப்பாக பிடிச்சே தீரணும். ஃப்ராங்க்லின் எப்படியாச்சும் எனக்கு உதவி பண்ணு ப்ளீஸ். என்னது பூச்சாண்டியா? வரா பூச்சாண்டி ரவில் வண்டியிலே. இந்த பாட்டு தான் எனக்கு தெரியும், வேறு எந்த பூச்சாண்டியும் தெரியாது. ப்ளீஸ் ஃப்ராங்க்லின் எனக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. சரி பார்ப்போம், எந்த பூச்சாண்டியாக இருந்தா என்ன, இன்னைக்கு பூச்சாண்டியாக நம்மளான்னு ஒரு கை பார்த்துடலாம். ஆடா ட்ரெவர் ஏறுறா, நம்மளும் ஏறிப்போம். சின்சான் ஏறு. எவ்வளோ தூரண்டா இருக்குது இங்கேருந்து? ரொம்ப தூரம் இல்லை, கிட்டக்க தான், போயிடலாம். அது எங்கள் கிராமம்னால எனக்கு எல்லா இடமும் தெரியும், ஆனால் நம்ம போவோம். ஏய் எவ்வளோ தூரம்டா கூட்டிகிட்டு போவ? இங்கே தான் ஏதோ பக்கத்து சந்து மாதிரி சொன்னேன், எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகிறேன்? சரி பார்ப்போம்.
ட்ரெவர் அங்கிள், எங்கே உங்களோட ஊர்? ஊர் என்னது? ஹிமாலயா பிரதேசில் இருக்கா? அது ஹிமாலயா பிரதேசில், ஹிமாச்சல் பிரதேஷ் என்னமோ ஒன்று. போங்க. என்னோட ஷார்ட்கட்டில் இந்த வச்சுருக்கேன், எப்படியோ வர. அடே இது ஒன் வேடா, எப்பட்றா போயிட்டுருக்க? அடே வண்டிக்கிட்டே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ போதுமா? சரி போ போ போ. எவ்வளோ தூரம்? நம்மளும் போய்கிட்டே இருக்கோம். கடுப்பாகுதே. அவ்வளோதான், இன்னும் கிட்டக்க வந்தாச்சு, ரொம்ப கிட்டக்க. ஆமாம், அப்படி தான் 1 மணி நேரமாக சொல்லிகிட்ருக்க. இவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு இடத்துக்கும் போகல. டக்குன்னு போ. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி விட்ருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானும் ஆன் பண்ணி விட்ருங்க. சரி, அப்படியே போயிடலாம் வாங்க. ரொம்ப தூரம் போயிட்டுருக்கோம். ஏற்றவா பேச்சு வந்துடுச்சா? அவ்வளோதான், இந்த இடம் தான் கரெக்டாக, இங்கே தான். அப்படியா? என்னோட இந்த இடம் தானே. எது போகிற? நைட்டு வேறு ஆகிட்டுருக்கு. டக்குன்னு போய் நம்ம பூச்சாண்டியை பிடிக்கணும். அதனாடா பூச்சாண்டியே. சரி வா ஃப்ராங்க்லின். ஆமாம், இவன் யார்? மொட்டை மண்டை. இவர் தான் எங்கள் ஊர் தலைவர். இவர்கிட்ட தான் நிறைய ஆடுகள் இருக்குது. ஆனால் இவரோட ஆடு இல்லை, பாதி ஆடு இங்கேருந்து காணாமல் போயிடுச்சு. அதுக்காண்டி தான் அவர் உன்னை கூப்பிட்ருக்காரு. வாப்பா ஃப்ராங்க்லின், நீ தான் அந்த ஃப்ராங்க்லினா? எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுப்பா. உனக்கு நான் ஏதாச்சும் கொடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். அப்படியா? சரி, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்கள், நான் பண்ணி தரேன். அப்போ அந்த பூச்சாண்டின்றவனை பிடிக்கணும். பூச்சாண்டின்னு ஒன்று இருக்கானா என்ன? ஆமாம் ஃப்ராங்க்லின், அவன் இருக்கான். என்னது பூச்சாண்டின்னு பேசிகிட்டு இருக்காங்க? எதுவும் புரியலையே. ஐயா மொட்டாகையா, கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்கய்யா. என்ன ஜோக் கட்டுறியா? இல்லை விளையாடுறீங்களா? சரி வாங்க போவோம். ஆமாம், அந்த ஆடு பண்ண ஏதோ சொல்லிகிட்டு இருந்தார் அவர். எங்கடா இருக்கு அந்த ஆடு பண்ண? ஆமாம், அது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு போதும். உனக்கு என்னடா ஃப்ராங்க்லின்? நீ சும்மா வரியா கொஞ்ச நேரத்துக்கு? சரி, நான் பாட்டாச்சும் பாடவா? பாடு. வரேன் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே. நல்லா இருக்கா? ஆமாம், கேவலமாக இருக்குது. எங்கடா இருக்குது அந்த ஆடு பண்ண? இதாண்ணா? என்ன ஒன்றுமே இல்லை. இது எங்கடா இருக்குது ட்ரைவரு? நைட்டானா வந்துடுவானோ? ஆமாம் ஃப்ராங்க்லின், கொஞ்சம் பார்த்துரு. அதான் கேட் இங்கே இருக்குல்ல, எதுக்கு அங்கிட்டு வராங்கன்னு தெரியல. என்னடா ஆடு நீங்கள்? இந்த இருக்கா ஆடு? எவ்வளோ தூரம்? இவ்வளோ ஆடு வச்சுக்கிட்டு ஏன்டா பாதி ஆடு காணோன்னாங்க? இதுவே ரொம்ப இருக்குது. ஒரு 100-150 ஆடு இருக்குமா? கரெக்டு தானே ட்ரைவர்? இருக்கலாம், சொல்ல முடியாது. எவ்வளோ ஆடும் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் எப்படி தான் அந்த மொட்டாங்கல் வளர்க்குறாரோ. ஆமாம், அவர் வளர்த்தா தானே. அவர் வேலைக்கு ஆள் வச்சு வளர்ப்பாரு. அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது ஃப்ராங்க்லின். என்னடா அவனுக்கு வேணும்? இவ்வளோ ஆடை பார்க்குறதுக்கு எனக்கு தூக்கம் தான் வருது. நைட்டு வேறு ஆயிடுச்சு. எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க. அந்த ஆடு கண்டிப்பாக வந்துடும். அந்த ஆடு வாசனையை வச்சே அந்த பூச்சாண்டி வந்துடுவான். எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் போய் தூங்க போகிறேன்பா. ஒரு நேரத்துக்கு தூங்குவோம்.
சாவடிச்சிருவேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பூச்சாண்டி. எப்படியாச்சும் நான் அழிச்சு தீருவேன். வா ஒரு கை பார்த்துடலாம் பூச்சாண்டி. வா மோதி பார்த்துருவோம். இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன். இந்த நேரம் பார்த்து கன் சுட மாட்டேங்குது. ஷட், அவ்வளோதான். ஓடுறியா? நோ, இது ரொம்ப பவராக இருக்குது. இப்போ என்னால் இதை சமாளிக்கவே முடியல. ஃப்ராங்க்லின் எப்படியாச்சும் எந்திரிச்சிரு. ஃப்ராங்க்லின் எந்திரி. ஃப்ராங்க்லின் இது என்ன பறந்து குத்துது. என்னால் முடியல. என்ன ட்ரெவர் படுத்து கிடைக்கான்? ஹலோ ட்ரெவரு, என்னடா ஆச்சு? ஆமாம், மொட்டை அங்கிள் முடி வச்சு அங்கிள் கூட சண்டை போட்டேன். இந்தா வாங்கிக்கோ. பூச்சாண்டி, உன்னோட வேலை செய்யாது. ஏன்னா நான் ஒரு கேங்ஸ்டர். ஃப்ராங்க்லி நான் மாறிட்டேன். வா 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 வா. நான் ட்ரெவரோட மோசமானவன், உனக்கு தெரியாது. உன்னோட எல்லாத்துக்கும் என்னால் பதில் சொல்ல முடியும். இந்த 2 அடி அடிச்சுட்டு நீ பெரிய மாதிரி பண்ணக்கூடாது. எந்திரிச்சு வாங்கிக்கோ. என்ன அசால்ட்டை தடுத்துட்டான். வாங்கிக்கோ. இதெல்லாம் அந்த வேலை செய்யாது பூச்சாண்டி. எப்படி கையை பிடிச்சிட்டோமா? இந்தா இப்போ வாங்கிக்கோ கிக்கு. என்ன காலை பிடிச்சிட்டான், இழுத்துட்டு போகிறான். இப்போ தள்ளி விடுறானா இல்லைன்னு பாரு. இந்தா வாங்கிக்கோ. Early the next morning. என்னால் முடியல. ஆமாம், என்னாச்சு? என்னோட உடம்புல உள்ள காயெல்லாம் காணாம போச்சு. எப்படி ஃப்ராங்க்லின், அந்த பூச்சாண்டி பிடிச்சிட்டியா? சூப்பர். அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் ஃப்ராங்க்லின். ஆனால் ஏன் உடம்புல மட்டும் காயம் அப்படியே இருக்குது? அதான்டா எனக்கும் தெரியல ட்ரைவரு. முடியலடா, வலிக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூரியன் உதயமாயிரும். அதுக்கப்புறம் இந்த பூச்சாண்டி செத்துருவான். அதோட நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஓகேயா? அவ்வளோதான், இந்த பூச்சாண்டி அழிஞ்சிட்டான். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ட்ரெவர். இங்கே வந்திருக்கும் பெரியோர்களே, சின்னோர்களே, மீடியம் சைஸ் உள்ளவர்களே, சாப்பு சட்டை போட்டு பார்க்கும் சின்ன பிள்ளைங்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஊரில் ஒரு பெரிய கேஸ் நடந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு போலீஸ் கூட ஆக்ஷன் எடுக்கல. ஆனால் ஒரு கேங்ஸ்டர் நம்மளுக்கு ஆக்ஷன் எடுத்தார். அவர் தான் ஃப்ராங்க்லின். ட்ரெவரே. அவரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். எனக்கு புகழ்ச்சிலாம் பிடிக்கான்னு தெரிஞ்சவனே கூப்பிடுறான் பாரு இந்த ட்ரெவர். என்னடா ட்ரெவரு சொல்லு, ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போ ஃப்ராங்க்லின். ஓகேயா? இல்லை, நாங்கள் நம்ம ஃப்ராங்க்லின்ட தான் ஆர்வமாக இருக்கீங்க, அவர்கிட்ட கொடுத்தாச்சு. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃப்ராங்க்லின். என்னை பார்க்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகேயா? எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புங்க, நம்ம நாளைக்கு பார்க்கலாங்க. ஓகே, என்னால் இதுக்கு மேலே பேச முடியாது. சரியா? எல்லாருக்கும் அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லு, இவனோட தில்லு போய்க்காது. இப்போதான் நிம்மதியாக இருக்குப்பா. அவ்வளோதான், அந்த பூச்சாண்டி அழிச்சாச்சு. என்ன ஒரு இயற்கை காட்சி. ஃப்ராங்க்லின், டக்குன்னு உள்ளே வாடாடே. ஏதோ ஒன்று காட்டுறாங்கடா, டக்குன்னு வாடா. ஆமாம், என்னாச்சுன்னு தெரியல இந்த சின்சான் பயலுக்கு. என்னடா ஆச்சு? இந்த நியூஸ் எங்களுக்கு யாராவது உதவி பண்ணுங்க. ஏதோ ஒரு உயிரினம் எங்க ஆடுங்களெல்லாம் சாவடிக்குது. இதனால நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்க ஆசையா வளர்க்குற ஆடுங்கெல்லாம் எங்க கண்ணு முன்னாடி செத்து போறது. எங்களால பார்க்க முடியல. இதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு நஷ்ட ஈடு செய்யணும். இதே மாதிரி பிரச்சனை ரொம்ப நாளா நடக்குது. ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்க. எங்க ஆடுங்களை காப்பாத்தி கொடுங்க எங்களுக்கு. இந்த ஆடை வச்சுதான் நாங்க பொழப்பு நடத்திட்டு இருக்கோம். என்னது இது இப்படி நடக்குது? சின்சன், வா நம்ம என்னன்னு போய் பார்த்துடலாம். அதுவும் கரெக்டு தான் ஃப்ராங்க்லின். வா போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெவருக்கு ஃபோன் பண்ணுவோம். ட்ரெவர் அந்த இருக்கு. ட்ரெவர், எடு ஃபோன் ட்ரெவர். என்ன ட்ரெவர் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான்?
ட்ரெவர் திரும்ப கால் பண்ணி பார்ப்போம். ட்ரெவர் ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிற. இவன் என்ன எடுக்கவே மாட்டேங்கிறான். நம்ம தான் போய் பார்க்கணும் போல. வேறு வழியே இல்லை, நம்ம தான் போய் பார்க்கணும். ஓகே வா போகலாம் ஃப்ராங்க்லின். வா கீழே இறங்கி போய் ட்ரெவரை பார்த்து என்னன்னு பேசிட்டு வந்துடுவோம். வா 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 படிக்கட்டில் ஏறிடுவோம் வாங்க. அவ்வளோதான், ட்ரெவர் வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன இங்கே உட்காந்துட்ருக்க? டே ட்ரெவர் என்னடாச்சு? ஐயோ மொட்டை அங்கிள் என்னாச்சு? என்னடாச்சு ட்ரெவர் ஒரு மாதிரி உட்காந்துருக்கேன்? ஆமாப்பா அதான் தூங்கி எந்திரிச்சு ஒரு மாதிரியாகவே இருக்குது. எல்லோரும் 2 பேர் தானே இருந்திருக்கீங்க, சின்சான் அப்புறம் ஃப்ராங்க்லின் தானே. எனக்கெல்லாம் 2 தெரியுதுங்களே, எப்படின்னு தெரியல. எனக்கு எதுவும் கண்ணு ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. எதுவும் தெரியலையே. போச்சுடா, தூங்கிட்டு வந்ததுனால என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். இவனை எப்படியே கூட்டிகிட்டு போயிடலாம். அங்கிள் வாங்க, திரும்ப பூச்சாண்டி வந்துட்டான். கேள்விப்பட்டீங்களா அங்கிள்? நானும் கேள்விப்பட்டேன். வாங்க போய் என்னென்ன பார்த்துட்டு வந்துடலாம். வா ட்ரெவர், இந்த வாட்டி நம்ம பூச்சாண்டி வேற அழிக்கணும். ஃப்ராங்க்லின் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வா. நம்ம இந்த வாட்டி பூச்செடி விடவே கூடாது. ஆமாம், நான் பிஸ்டல் கட்டெலாம் வச்சுருக்கேன். வா எப்படியாச்சும் அவனை பிடிச்சி தரணும். ட்ரெவர் இன்னும் போயிட்டே இருக்க. இன்னும் அந்த பூச்செடி வேற காணுமே. ஆமாம் கரெக்டு தான், எவ்வளோ தான் நினைப்பேன். வாங்க இந்த கிட்டக்க தான் இருப்பாங்க நேரத்துக்கு. என்ன ட்ரெவர் அங்கேயே நின்ட்டா? ட்ரெவர் என்னாச்சு? ட்ரெவர் பாரு என்னாச்சு? எனக்கு ட்ரெவர் ஏதாச்சும் பேசுடா. டேய் நான் முடியல, ஒரு மாதிரியா இருக்கு. எல்லோரும் மங்களா தெரியுதுங்க. ஐயோ என்னாச்சு தெரியலையே. போச்சுடா இன்னி இந்த ட்ரெவரால். என்னடாச்சு ட்ரெவர்? டேய் என்னடா நீ தான் அந்த பூச்சாண்டியா? ஏய் பூச்சாண்டி, என்னோட ஃப்ரெண்டு ஃப்ராங்க்லின் அடிச்சிட்டியா? ஒன்றை இந்த வரைக்கும் சும்மா விட மாட்டேன் பூச்சாண்டி. வாங்கிக்கோ. அங்கேருந்து இங்கே வரதுக்குள்ள எந்திரிச்சிடணும். இந்த ஷூட்டிங் ஆத்தாடி என்னை தூக்கி போட்டு அடிக்கிறாமே, இது ரொம்ப போராக இருக்கான். ஏய் ஒன்று சும்மா விட மாட்டேன் பூச்சாண்டி. என்னை விட்டுரு பூச்சாண்டி. Next morning. அம்மா என்னாச்சு? அம்மா நான் எங்கே இருக்கேன்? அம்மா சின்சானுக்கு என்னாச்சு? சின்சான் எங்கே போன? சின்சான் எங்கே போனான்னு தெரியல. அந்த பூச்சாண்டி ஏதாச்சும் சின்சானை தூக்கிட்டு போயிருப்பான். ஏதாச்சும் செஞ்சு சின்சானை காப்பாற்றணும். இங்கே ஒரு கார் இருக்குது, எப்படியாச்சும் ஏறி குடிச்சு அந்த கார் எடுத்துருவோம். இந்த கார் நல்லா இருக்கு பார்க்க. உடச்சிக்கிட்டு வெளியே போக வேண்டியதுதான். ஓகே எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அப்படி நம்ம போனால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே திருப்பி போக வேண்டியதுதான். அப்பாடா ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்தாச்சு. சாமிஜி எனக்கு உங்கள் ஹெல்ப் தேவை. என்னால் முடியலை. அந்த கொடூரமான அந்த உல்ஃப்மேன் என்னோட சின்சானை தூக்கிட்டு போயிட்டான். அதே மாதிரி அந்த உல்ஃப்மேன் ட்ரெவர் தான். எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஒன்று பண்ணு, இது ரொம்ப பெரிய பிரச்சனை. அதனால் நான் உனக்கு ஒரு கத்தி தரேன். அதை நீ எடுத்துகிட்டு போய் அந்த ட்ரெவரை அழிச்சிட்டனா அவனுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் அந்த உல்ஃப்மேன் இறந்துருவான். சரியா? ஆனால் அதை நீ தான் பண்ணணும். சரி சாமிஜி,
முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, உனக்கு நான் அந்த கத்தியை தரதா இருக்கேன். பார்த்து அதை யூஸ் பண்ணு. உன் மேலே அதை யூஸ் பண்ணிட்டேன்னா நீயும் அழிஞ்சிருவ. இந்தா உனக்கு இப்போ உனக்கு அந்த கத்தியை தரேன். ஜி பூம்பா. ஓ, இதான் அந்த கத்தியா? போடு சாமியாக இருக்கே. தேங்க்யூ சுவாமிஜி, நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அதுக்கு பதிலாக நான் ஏதாச்சும் செஞ்சே தருவேன் சாமிஜி. இந்த கதை வேறு மூடிடுச்சு. டக்குன்னு போகணும். சின்சான், நீ எங்கே இருந்தாலும் நான் வந்தே தருவேன். என்னாச்சு? நான் எங்கே உட்காந்துருக்கேன்? என்னாச்சு சின்சானுக்கு? சின்சான் நீ எந்திரியே. என்னாச்சு? என்னாச்சு சின்சான்? நீ அதை எதுவும் செஞ்சிடாத, விட்டுரு. மொட்டை அங்கிள் விட்டுருங்க அங்கிள், நான் ஓடிடுறேன். என்னாச்சு சின்சான்? நீங்கள் தான் நேற்று அந்த பூச்சாட்டியாக மாறிட்டீங்க அங்கிள். என்னை விட்டுருங்க, விட்டுருங்க அங்கிள், என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க. எப்படியாச்சும் என்ன லவ்லி சேர்த்து போய் விட்டுருங்க. சரி, என்னை அந்த கயரில் கெட்டி போடு. கெட்டி போட்டுட்டு கெட்டி போடுவேன். கெட்டி எதுக்கு போடணும்னா? சரி, கெட்டி போடுறேன். டக்குன்னு கெட்டி போடு சொல்கிறேன்ல. சரி சரி, கோவப்படாதீங்க, அப்புறம் என்னையவே சாப்பிட்ருவீங்க. நானும் உங்களை கட்டி போடுறேன். அந்த கையால் ஊத்தாச்சு, அதை அங்கே மாட்டி விட்ருவோம். இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் எப்படியாச்சும் ஃப்ராங்க்லின்ட்ட போகணும். நீ ஃப்ராங்க்லின்ட்ட போகணும், நான் ஃபோன் பண்ணு. அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு கொகைக்கு வர சொல்லு டக்குன்னு. ஃபோன் பண்ணுறேன். ஹலோ ஃப்ராங்க்லின், ஃப்ராங்க்லின் ஃபோன் எடு. சின்சான் என்னாச்சு? எங்கே இருக்க? அது தெரியாம தாண்டா இருக்கேன். நான் ஏதோ ஒரு கொகைக்குள்ளே இருக்கேன். ட்ரவர் இந்த இருக்காரு. நான் இப்போ என்ன செய்கிறது? ட்ரவர் ஓன் கூடயா இருக்கேன். சரி, ஏதாச்சும் ஒரு அடையாளம் சொல்லு. டக்குன்னு ஏதாச்சும் ஒரு அடையாளம். இங்கே அடையாளம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு கொகைக்குள்ளே இருக்கான். டக்குன்னு என்னென்ன கேவ் இருக்கோ அந்த கேவ்லெல்லாம் வந்து தேடு. தேடுறா ஃப்ராங்க்லின் ப்ளீஸ்டா. சரி, நானே வந்து தேடுறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு சின்சான். நைட்டுக்குள்ளே நாங்கள் வந்துடுவேன். ஐயோ, இங்கே எங்கே இருக்குன்னு தெரியல கேவு. இங்கே ஒரு கேவ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே ஒரு ஓட்டை கேவ் இருக்குது. இந்த கேவுக்குள்ளே போய் பார்த்துடலாம். பாம்பை போடு. அவ்வளோதான், உடஞ்சிருச்சு. அப்படியே உள்ளே இருக்க வேண்டியதான். என்ன டைரக்டாக இருக்குது? ஒரு டார்ச் லைட் கூட இல்லையே. தெரிஞ்சதுல ஒரு டார்ச் லைட்டு சாமிட்டி கேட்டு வாங்கிட்டு வந்துருப்பேன். சரி வாங்க போங்க முடிஞ்சோச்சுக்கு. ரொம்ப இருட்டாக இருக்கே. என்ன பூட்டி கிடக்கு கதவு? அப்போ இங்கே இருக்காது, வேற எங்கேயாச்சும் போகணும். டக்குன்னு ஏறு 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 ஏறு, வண்டியில் ஏறு. டக்குன்னு போகணும். சாயங்காலமாச்சே. இந்த இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஊரில் நிறையா இது இருக்குது. அல்ல இதுதான் ஒன்று. இது இப்போ ரீசெண்டாக தோணுன வரைக்கும் இதாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம். கொஞ்சம் பார்த்தே போவோம். எங்கே இருப்பாங்க தெரியலையே. உள்ளே போக முடியே. உள்ளே வந்து அட்டாக் பண்ண மாட்டான்ல. இன்னும் 2 இடம் இருக்கு. உங்கள் ட்ரவர் தானே? ட்ரவர் ட்ரவர். ஃப்ராங்க்லின், காப்பாற்ற வந்துட்டியா? ரொம்ப நன்றி. ஆமாம், ட்ரவர் இதுக்கு கட்டி போட்டிருக்க. அவர் தான் கட்டி போட சொன்னாரா? அவர் தான் சொன்னார், நான் தான் கட்டி போட்டேன். ஏன்டா கட்டி போட சொன்னேன் சொல்கிறா? டேய் நான் அவனை சாப்பிட்ருவேன், அதனால தான் சொன்னேன். நீ இங்கேருந்து ஓடிடு. சரியா ஃப்ராங்க்லின்? நான் உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்கேன். உன்னை காப்பாற்ற விட மாட்டேன். அப்படி என்னை காப்பாற்றணும்னா சின்சனை எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னை காப்பாற்றவா ஃப்ராங்க்லின். ஏன்னா சின்சனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவ்வளோதான். சரி, நான் காப்பாற்ற முடியுமா ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னால் கண்டிப்பாக நான் உன்னை காப்பாற்றுவேன். சின்சான் ஓடு 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 ஓடு. சின்சனை எப்படியாச்சும் ஒளி வைக்கணும். அது நைட்டுக்குள்ளே பண்ணணும். இங்கேருந்து வெளியே வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிரும். ஆனால் நைட் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே போச்சு. வா சின்சான், வா 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 வா. ஒன்று சும்மா விட மாட்டேன். உல்ஃப்மேன் வா, நீ என்னாலும் பார்த்துக்குவோம். என்ன ஈஸியாக
எப்படியாச்சும் குத்திடணும். என்னால் தாங்க முடியல. எப்படியாச்சும் அந்த உல்ஃப்மேனை குத்தணும். ஒரு குத்து குத்திட்டேன்னா போதும். இப்போ வாங்கிக்கோ. இவன் ரொம்ப பவராக இருக்கான். சின்சான் அந்த கத்தியை தூக்கி போடு டக்குன்னு. என்னது கத்தியை தூக்கி போடணுமா? சின்சான் டக்குன்னு தூக்கி போடு சின்சான். என்னால் தாக்கு பிடிக்க முடியல. ஐயோம்மா. சின்சான் அந்த கத்தியை வெளியே எடுத்து தூக்கி போடு. சின்சான் ஹெல்ப் பண்ணு. நீ சும்மா வேடிக்கைலாம் பார்க்காத. என்ன பண்ணிட்டு இருக்க சின்சான்? நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா? வாங்கிக்கோ. எப்படி தப்பிச்சோமா? வாங்கிக்கோ. வா வா வா. நான் என்ன பண்ணுறது? தூக்கி போடுவா. தூக்கி போடு சின்சான். டா ஃப்ராங்க்லின் கேட்ச் புடி. தூக்கி போட போகிறேன். என்ன குத்துனதுக்கே பறந்துருச்சு. ஃப்ராங்க்லின் எந்திரி. ஃப்ராங்க்லின். சின்சான் என்ன நீ அதை கொண்டு உண்மையை சொல்லு சின்சான். நான் தான் உண்மையை சொல்லு. சும்மா உன்னை கொடுக்க காண்டி தூக்கி போட்டேன். ஆனால் அது மேலே பட்டு அது செத்துருச்சு. சூப்பர் சின்சான். நீ நல்ல காரியம் தான் பண்ணியிருக்க. இப்போ தான் பிறந்ததுலேயே ஒரு நல்ல காரியம் செஞ்சுருக்க. எஸ் அது மாதிரி சொன்ன ட்ரெவர். எஸ் ட்ரெவர் வந்துட்டான். ட்ரெவர் எந்திரி. ட்ரெவர் என்ன மொட்டாங்கிள் எந்திரிக்க மாட்டேங்கிறாரா? மொட்டாங்கிள். ஏய் என்னை யார் கிண்டல் பண்ணது? நீ நாடா சோப்பு சட்டை. உன்னோட தொல்லை தாங்க முடியாது. ஆமாம் நான் எப்படி இங்கே வந்தேன்? அதெல்லாம் ஒரு பெரிய கதை. அதெல்லாம் அப்புறமேட்டு சொல்கிறேன். ஆமாம் மொட்டாங்கிள் ரொம்ப பெரிய கதை. கேட்டிங்கன்னா நீங்களே படுத்துருவீங்க.